பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு. A to B இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். MK என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன், ராஜாஜி, சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் டிசம்பர் 29 முதல். தமிழ் புலவர் இப்போ வரும். இந்த திணை பிஸ்கட் போட்டு சரி நினைக்கிறீங்களா? சரி கிடையாது. 4 கோட்டை எப்படி வரும்? 4 கோட்டை நிக்கு வரக்கூடாது. விபத்து பகுதி இப்போ வரணும். ஐ வந்தா அதுக்கு பக்கத்துல ஒற்றெழுத்து வரும். இங்க இருக்கு எத்து வரக்கூடாது. தலைமை செயலாக இட்டு வரணும். இல்ல இவ்வளவு நாட்கள் நம்ம எழுதிடுவோம், அதாவது சரியாவே எழுதிடுவோம். நாட்கள் என்ன சொன்னீங்க? நாட்கள் தப்புங்க. தப்பா? ஆமா. எப்படி சொல்றது? நாள்கள் தான் சொல்லணுமா? நாட்கள் சொல்லக்கூடாது. நாட்கள் சொன்ன எது அர்த்தம்? நாட்பட்ட கல் அப்படின்னு சொல்லணும். தென்னங்கல்லு பனங்கல்னு சொல்றோம்ல, நாள்பட்ட கல்லுதான் நாட்கள். பல தொலைக்காட்சிகள்ல நாட்கள் தானே போடுறாங்க. தப்புங்க. மெதுவாக செலவிட்டு வரும். ஆட்கள் வேலை செய்கிறார்கள், சாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது, ஆட்கள் வேலை செய்கிறார்கள்லாம் போட்டிருப்பீங்கல்ல, ஆட்கள் தேவையெல்லாம் போட்டிருப்பீங்க. ஆட்கள் போட ஆட்கள் போட்ட என்ன பொருள்? ஆட்டக்கூடிய கல்லுங்கிற பொருளை குறிக்கும், இல்லது ஆட்படாத கல் அப்படிங்கிற பொருள், அல்லது ஆட்பட்ட கல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். எங்கெங்கெல்லாம் மூன்று சொல்லி வருதோ அது பக்கத்துல டாரே வரும். தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் பெயர் பலகைகள் தமிழ்ல இருக்கும். இப்ப செராக்ஸ் கடைன்னு போடுறீங்க, நகலகம் போடலாம், இல்ல பிரதி எடுக்கும் இடம் போட்டு கீழே செராக்ஸ் போடலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் வரும். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய், கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதா? விஹிநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற அந்த சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் திரு கதிரவன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் மூலமாக மாணவர்களுக்கு தமிழில் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னா அதை திறம்பட செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஏன்னா நான் இந்த நேர்காணல் முழுவதும் பயன்படுத்துற வார்த்தைகள் கரெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப காஷியஸா இருக்கேன். இன்னைக்கு கரெக்டா பயன்படுத்தணும், சரியாக. ஓகே, கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசினா படிச்சிருக்கேன். பரவாயில்ல. ஸோ அதனால இப்ப என்னன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இருந்தே, அதாவது முதல் எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்கிறது இருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார். நீங்க ஆசிரியரா இருக்கீங்க. ஆசிரியரா இருந்தும் நீங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும், இது மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எப்ப தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு 2016 வருஷம் கல்விச்சாலை என்று சொல்லக்கூடிய யூடியூப் வலைதளம். முன்னாடியெல்லாம் வகுப்பறையில் பாடம் எடுக்கணும், அப்படியே போய்கிட்டே இருக்கும், இப்படித்தான் இருந்துச்சு. அப்போ நான் கல்விச்சாலைங்கிற பேர்லாம் யூடியூப் தொடக்கவே இல்லை. இன்றைக்கு என்ன வீடியோ தலைப்பு அப்படிங்கிற தலைப்பில் கண்ட வீடியோக்களை போடுவேன். நான் பாடு ஒரு கல்யாணத்தில் ட்ரம் செட் அடிப்பாங்க, அதெல்லாம் எடுத்து போடுவேன். இது போட்டதுனால எனக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இல்லாமல் இருந்தது. இது என்னடா செய்யலாம், மாற்று வழி என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு நாள் என்னோடய வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினேன். பாடம் நடத்தி முடித்த பிறகு ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, ஐயா நான் இங்கே பாடம் நடத்தி முடிச்சிங்க, நீ அதே பாடத்தை எனக்கு திரும்ப நடத்த முடியுமாயா அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்போதான் என் சிந்தனை வந்துச்சு, இதை நம்ம வீடியோவாக ரெக்கார்டு பண்ணோம்னா அவன் திரும்ப பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ நினைக்கும் போதே 2016 வருஷம் என்னுடைய மாணவர்களை வைத்து ஒரு பாடமே நடத்தினேன். அந்த பாடம் நடத்தினுடைய விளைவு தான் அந்த பாடம் நடத்த வீடியோ பதிவாகிக்கிட்டே இருந்திருக்குது. 2016 வருஷம் இது நடந்தது. அப்போ அந்த காணொலியெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நான் யூடியூப்பில் அதை அப்லோடு பண்ணேன். பாடம் படிப்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க, இப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவோட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும் போது கல்யாண பதாகை மணமக்கள் அப்படிங்கிறதுல 2 சொல்லி நான் போட்டிருந்தாங்க. மணமக்கள் போட்டிருந்தாங்க. இன்னும் மணமக்கள்லாம் 3 சொல்லி, அதாவது டன்னகர நாளில் வரணும், இவங்க ரன்னகர நான் போட்டிருக்காங்களே, இதை படிக்கிற பிள்ளைங்க பார்த்துச்சுன்னா கொஞ்சம் தப்பாயிருமே, இதுதான் சரின்னு நினச்சிட்டாங்கன்னா இனி வருங்கால சமுதாயம் என்ன ஆகுறது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தேன். அப்படி யோசிக்க போதேன், சரி இதை ஒரு காணொலியாக எடுத்து போடுவோம்னு போட ஆரம்பித்தேன். அதில் போட்டனுடைய விளைவு என்ன செஞ்சேன், ஒவ்வொரு ஏரியாக்களாக போக ஆரம்பித்தேன், ஒவ்வொரு இடமா போனேன், ஒவ்வொரு பதாகைகளாக பார்த்தேன். தப்பாக எழுதியிருந்தாங்க. என்னடா அது தப்பாக இருக்காங்களே, இதை நம்ம சரி பண்ணணும், இல்லைன்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததி என்ன ஆகுறது யோசிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி அப்படியே ஒவ்வொரு சுவரொட்டிகளாக பார்த்து அதன் மூலமாக பிழை திருத்தம் பண்ணி எல்லாருக்கும் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஒரு சவாலாகவே எடுத்துருக்கிறேன். மெல்ல தமிழினி சாகும் சொன்னார் பாரதியார், இனி மெல்ல தமிழினி வாழும். நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலக சாலை இருக்குது பார்த்தீங்களா,
அதில் தமிழ் சாலைன்னு இச்சு போடாமல் விட்டுருந்தாங்க. நான் அது ஒரு காணொலியாக போட்டேன். தமிழ் கூட்டல் சாலை தமிழ்ச்சாலை இச்சு வரணும். ஏன் வரணும்? ஏன் வரணும்? சா இருக்கு, பா சா அதெல்லாம் வந்தா வரும். க ச த ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் வறுமொழியில் வந்துச்சுன்னா அதற்கு இனமான ஒரு ஒற்றெழுத்து வரும். இப்போ தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியை தொடர்ந்து க ச த ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்கே இச்சு வரும். அப்போ தமிழ் கூட்டல் சாலை தமிழ்ச்சாலை இச்சு போடன்னு சொல்லி நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதை தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பார்த்துருக்குறாங்க. அதை உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அதாவது அந்த எழுத்து வடிவமாக ஆக்கி ஒட்டிட்டாங்க. அதை என்னுடைய பார்வையாளர், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜீவான்னு சொல்லி ஒருத்தர், அதை ஒரு காணொலியாக எடுத்து, நான் காரைக்குடியில இருக்கேன், இதுக்காக வர முடியாதுல்ல, அதை எடுத்து அதையும் இதையும் ஒன்றாக சேர்த்து ஒரு காணொலியாக போட்டேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த மாதிரி என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இல்லை, நிறைய காணொளிகள் மூலமா உங்களை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதாவது உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படி இல்லை. சில காணொளிகள் வந்துட்டு வைரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து பரவலாக வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்ட காணொளிகள் இருக்குது. அப்படி தான் வந்து உங்களோட மாணவர்கள் வந்து சில வீடியோ பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பால் வகைகள் பற்றி பேசும்போது அதுவும் வந்து பயங்கர வைரலான ஒரு வீடியோ ஆச்சு. இப்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை எல்லாத்துக்கும் அடையாளப்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க, வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்க? என்ன அடையாளப்படுத்துச்சு அப்படின்னா, பல பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ரன்னகர இன்னும் எங்கே வரும் கேட்குறாங்க. நான் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே டன்னகர இன்னும் வந்துச்சுன்னா அது பொதுவாக டாரே வரும். இல்ல, நம்ம இந்த டன்னகரம் ரன்னகரம்னு சொல்லும் போது அதுவே நிறைய பேருக்கு இங்க வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். பொதுவா நம்ம பயன்படுத்துற அந்த 2 சுழினா அப்படிங்கறத வந்து பயன்படுத்துறோம். அப்படி சொல்லிடலாமா? எதுக்கு ஏன் டன்னகரம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப 3 சுழி இன்னுன்னு சொல்றோம், அதை ஏன் டன்னகரம் சொல்றோம் அப்படின்னா, இப்ப மண்டபம் அப்படின்னு இருக்கு, மண்டபம் இருக்குங்களா, இப்ப மண்டபத்துக்கு 3 சுழி இன்னும் வருமா 2 சுழி இன்னும் வருமா? 3 சுழி. ஏன் 3 சுழி இன்னும் வரணும்? டா வருது, டா வந்தா 3 சுழி இன்னும் தான் வரும். அப்ப அதனால அதுக்கு டன்னகரம் பேர் வச்சான். இப்போ கன்றுன்னு இருக்கு, பசுங்கன்று, கன்றுன்னு சொல்றோம், 2 சுழி தானே போடுறோம், அதையே ரன்னகரம் சொல்றோம். பக்கத்துல அந்த வள்ளின ரகரம் ரா வருது. அப்போ ரூ ரா ரே ரே ரூ ரே ரே ரை ரோ ரோ ரவ் என்று சொல்லக்கூடிய அந்த அதற்கு இனமான எழுத்து வருது. அப்ப அதுக்காக அது ரன்னகரம் சொல்றது. அப்ப 2 சுழி இன்னும் வந்தா பெரிய ரூ வரும், அதாவது வள்ளின ரகர ரூ வரும். அதனால இதுக்கு ரன்னகரம் என்று பெயர். அப்ப டன்னகரம், அதாவது 3 சுழி இன்னும் வந்தா 3 சுழி தான் வரணும். 2 சுழி இன்னும் வந்தா இப்போ கண்ணம்னு எழுதுறீங்க, கண்ணம், இந்த கண்ணம் 2 சுழி இன்னும் போடணும், நான் போடணும், சரி 2 சுழி நான் போடணும். அப்போ கண்ணம்னு வந்தா 2 சுழி இன்னும் போட்டால் நான் 2 சுழி நான் தான் வரும். 3 சுழி இன்னும் போட்டால் 3 சுழி நான் தான் வரும். அப்போ 3 சுழி இன்னும் போட்டால் டா வரணும், 2 சுழி இன்னும் போட்டால் ரா வரணும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டான ஒரு விஷயங்களை நான் ஒரு காணொலியை எடுத்து போட்டேங்க. அது பல லட்சம் பேர் அந்த காணொலியை பார்த்துட்டாங்க. இல்லை, இவ்வளோ நாட்கள் வந்து நம்ம எழுதிடுவோம், அதான் சரியாவே எழுதிடுவோம். நாட்கள் என்ன சொன்னீங்க? நாட்கள் தப்புங்க. தப்பா? ஆமா. எப்படி சொல்றது? நாள்கள் தான் சொல்லணுமா? நாட்கள் சொல்லக்கூடாது. நாட்கள் சொன்ன என்ன அர்த்தம்? என்ன பொருள்? நாட்பட்ட கல் அப்படிங்கிற பொருள். தென்னங்கல்லு பனங்கல்லுன்னு சொல்றோம்ல, நாள்பட்ட கல்லு தான் நாட்கள். முள்கூட்டல் செடி, முள்செடியா? முட்செடி. முட்செடி இச்சு விட்டு வருதா? முள்கூட்டல் செடி முட்செடின்னு சொல்றீங்க. ஏன்னா மூங்கிறது குரில், கு மூ, மூங்கிறது குரில். குறிலை தொடர்ந்து பொதுலகர இல்லு வருது, பொதுலகர இல்லு வருது. குறிலை தொடர்ந்து பொதுலகர இல்லுன்னா பள்ளிக்கூடத்துக்கு வரும்ல இல்லு, அப்போ அந்த இல்லு வருது. அந்த குறிலை தொடர்ந்து பொதுலகர இல்லு வந்தால் மட்டும்தான் இல்லு இட்டா மாறும். இப்போ நா கூட்டல் இல், நா இல், நாங்கிறது நெடில். நெடிலை தொடர்ந்து பொதுலகர இல்லு வந்துச்சுன்னா இட்டா மாறாது. முள்கூட்டல் செடி முட்செடி, நாள் கூட்டல்கள் நாள்கள். இவ்வளோ நாளா நம்ம இப்படிதான் பயன்படுத்திட்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பல தொலைக்காட்சிகள்ல நாட்கள் தானே போடுறாங்க. தப்புங்க. அப்படியா? இப்ப ஆட்கள் வேலை செய்கிறார்கள், சாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது, ஆட்கள் வேலை செய்கிறார்கள்லாம் போட்டிருப்பீங்கல்ல, ஆட்கள் தேவையெல்லாம் போட்டிருப்பீங்கல்ல. ஆட்கள் போடக்கூடாது. ஆட்கள் போட்ட என்ன ரொம்ப பொருள்? ஆட்டக்கூடிய கல்லுங்கிற பொருளை குறிக்கும், இல்லது ஆட்படாத கல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும், அல்லது ஆட்பட்ட கல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இப்ப ஆட்கொண்டார் இருக்கிறாங்க, இறைவன் உங்களை ஆட்கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அடிமைப்படுத்தி கொண்டார். ஆட்கொண்டார் அப்படின்னா ஆட்கூட்டல் கொண்டார், ஆட்கொண்டார். அப்ப ஆள்கறிக்கு இட்டா மாறுதுன்னா இல்லு இட்டா மாறல. ஆட்கொண்டார் அப்படிங்கிறது அடிமை கொண்டாருங்கிற பொருளை குறிக்கும். அப்ப நெடிலை தொடர்ந்து புதுலகர இல்லு வந்தா மாறாது, நாள்கள். குறிலை தொடர்ந்து புதுலகர இல்லு வந்தா மாறும். குண்டு இல்லு வந்தா பெரிய இருதான் வரும், குண்டு இல்லு வந்தா பெரிய இருதான் வரும்.
பொதுலகர இல்லு வந்தால் இட்டு வரும். இதற்கு நன்னூல் விதி ஒன்று இருக்குது. ல ல வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி இல்லு இட்டா மாறும், இல்லு இரா மாறும். எப்போ குறிலை தொடர்ந்து அந்த எழுத்துக்கள் வந்தால். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நாள்களா நம்ம வந்து இதெல்லாம் தெரியாமையே பயன்படுத்திக்கிட்டு ஆட்கள் தேவைன்னா ஆள்கள் தேவை. இல்ல எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க முடியுது ஆட்கள் தேவை. ஆட்கள் தேவை போட ஆள்கள் தேவை. நெடிலை தொடர்ந்து புதுலகர இல்லு வருகிட்ட பொழுது இல்லு இட்டா மாறாது, மாறக்கூடாது. ஆட்கள் தேவைன்னா ஆட்பட்ட கல்லு தேவைங்கிற பொருளை குறிக்கும். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, என்ன விஷயங்கள்லாம் இன்னும் வந்துட்டு ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி வச்சேன். எதிர்கால சந்ததியினருக்கு சத்தியமா சொல்றேன், அம்மாவை மம்மின்னு சொல்லாதீங்க, அப்பாவை டாடின்னு சொல்லாதீங்க. அம்மாவை அம்மானே கூப்பிட்டுருங்க, அப்பாவை அப்பானே கூப்பிட்டுருங்க. அம்மாவை மம்மின்னு கூப்பிட்டீங்கன்னா மம்மி என்றால் எகிப்திய மொழியில வந்து பிணம் என்று பொருள்படுது. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்குரைஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்குரைஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, கட்சிக்காரன் கேட்டான் மீட்டிங் லேட்டா, கட்சிக்காரன் கேட்டான் மீட்டிங் லேட்டா, தொலையாத தமிழ் இப்படி கேட்டா, தொலையாத தமிழ் இப்படி கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா. என்னையே கேட்குற மாதிரி இருக்கு ரொம்ப. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா. தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டியின் உதட்டிலே மின்னுவது லிப்ஸ்டிக்கா, தாத்தாவின் கை என்ன, தாத்தாவின் கையில் என்ன இருப்பது ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா, வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா, நீ பேசுவது தமிழா, நீ பேசுவது தமிழா. இந்த பாடல் வந்து காசி ஆனந்தன் அவர்கள் எழுதின பாட்டு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்கின்ற பொழுது நான் பல மேடைகளில் பாடக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக காசி ஆனந்தன் அவர்கள் பாடலை நான் அடிக்கடி எல்லா இடங்களையும் பாடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு தமிழை கொண்டு வந்துடலாமா, கொண்டு வர முடியுமா? உங்களுடைய ஆதங்கம் வந்து புரிஞ்சுக்க முடியுது எங்களால். பெயர் பலகைகள் பூரா தமிழில் கொண்டு வரும். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பெயர் பலகைகள் தமிழில் இருக்கணும். பெயர் பலகைகள் தமிழ்ல இருக்கணும்னு நம்ம சொல்றோம், அங்கேயும் நிறைய தவறுகள் நடக்குது பார்க்க முடியும். அப்போ பெயர் பலகை தமிழில் இருக்கணும். இப்போ செராக்ஸ் கடைன்னு போடுறீங்க, நகலகம் போடலாம், இல்லை பிரதி எடுக்கும் இடம் போட்டு கீழே செராக்ஸ் போடணும், செராக்ஸும் ப்ராக்கெட்டில் போட்டு அடைப்பு குறிக்கில் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் வாழும், பிற மொழிகள் தாக்கம் கொடுக்காது. ஆனால் பிற மொழிகள் நமக்கு வேணும், எல்லா மொழிகளும் நமக்கு வேணும். யமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றானே பாரதி. அந்த பாரதியினுடைய வாக்கை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழ் வாழ்வதற்கான வாய்ப்பையும் வசதியும் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் நம்முடைய செம்மொழியாக மாறும், செம்மொழியாக அது மாறும்.
ஸோ அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய, பேசக்கூடிய, எழுதக்கூடிய சில விஷயங்களை வந்து திருத்தி கொண்டாலே கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மறையறதுக்கான வாய்ப்பு ஆமா, இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களை போன்ற தமிழ் ஆசிரியர்கள் இது மாதிரி காணொளிகள் மூலமாகவோ தொடர்ந்து இது போன்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னா மாறக்கூடிய சூழ்நிலை வந்து விரைவில் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு தான் நான் என்னால் ஒருவனால் மட்டுமே இது வந்து சென்றடைவதுங்கிறது சாத்தியம் கிடையாது. என்னை போன்று பல தமிழாசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் தமிழகம் எங்கும் உருவெடுக்க வேண்டும். இல்ல அரசியல்வாதிகளுடைய படங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தலைவர் அவர்களே வருக வருக அப்படின்னு இத்து போடாம விட்டாங்க. அதுல ஒருத்தருடைய படமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடைய அலைபேசியில் அழைக்கிறார். இந்த போஸ்டரை வந்து எப்படி உன்னுடைய யூடியூப் பழையத்தில் போட முடிச்சு? யாருடைய அனுமதி கேட்ட? பணம் சம்பாதிக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோம். நீ யாரு? வா, உன் வட்டுற சொல்லு, உன் மேலே கேஸ் போடணும். என் மேலே நீ கேஸ் போட்டு உன் மேலே தாண்டா போகும். நீதிபதியாக உண்டான கேள்வி பாரு, ஏன் இத்து போட விட்டாங்க? எங்கள் அன்பு தலைவரை இட்டு வரணும். அங்கே நகர தலைவர் விட்டு என் கடைக்கு முன்னால் நீ எப்படி இச்சு போடுவேன் போடா போவேன் அதை பற்றி கேட்க நீ யாரு? அதை தப்பா போட்டிருக்கேப்பா. அதாவது அந்த இடத்துல இச்சு வரக்கூடாதா சார்? இன்னும் இச்சு போட்டிருக்கேன். பல முதிர் சோலைங்கிறது வினைத்தொகை. முதிர்ந்த சோலை, முதிர்கின்ற சோலை, முதிரும் சோலைங்கிறது 3 காலங்களுக்கு வருது. எங்கெங்கெல்லாம் வினைத்தொகை வருதோ அங்கெல்லாம் நினைச்சக்கூடாது, ஒற்று எழுத்து வரக்கூடாது. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு. A to B இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். MK என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன், ராஜாஜி, சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் டிசம்பர் 29 முதல்.